குக்கிங் சேனல் சார்பாக இது வரைக்கும் குழந்தைகளுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்ருக்கோம். இனிமேல் மரம் வளர்க்கத்தை கற்றுக் கொடுப்போம். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம். எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன்னா, எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, அந்த பசங்களாம் சொன்னாங்க, சாப்பாடை டெய்லி கீழே கொட்டுறியாம. ஆமாண்ணே, சாப்பிட முடியலண்ணே. இன்னைக்கு உழைப்பாளர் இருக்கணும். உனக்கு இன்னைக்கு அண்ணன் ஒரு அட்வைஸ் சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். சரியா? ஒரு இடத்துக்கு போகலாம் வா. அவங்களாம் யாரு? விவசாயம். யாரு? விவசாயம். விவசாயம் பார்க்குறவங்க, விவசாயிகள். அவங்களாம் ஒரு அரிசி உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு. இந்த வெயிலில் எப்படி நின்று எவ்வளோ தூரம் அங்கே பாரு, எப்படி களை எடுத்து இந்த அரிசி ஆக்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத அவங்களே வந்து சொல்லுவாங்க. சரியா? அவங்களே வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறத சொல்லுவாங்க. நீ கேளு. சரி, மேலே வரீங்களா? அப்படியே ஒரு நிமிஷம் மேலே மட்டும் வாங்க. உங்க எல்லாருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். அதாவது இன்னைக்கு உழைக்கிறவங்க யாருக்காவது உதவி பண்ணணும், அவங்க மனசை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறக்காக நான் உங்களை தேடி வந்தேன். அது இல்லாம இன்னுமே உழைப்பாளிகள் யாரு பார்த்தா அது நீங்க தான். விவசாயிகள் தான் நாட்டுக்கே முதுகெலும்பு மாதிரி. அதனாலதான் உங்க எல்லாரையும் பார்க்க வந்தது. நீங்க ஒரு அரிசி உருவாக்குறதுக்கு, ஒரு நெல்லை விளைய வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறத அந்த சின்ன பசங்களும் கத்துக்கணும், அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா இவங்க அரிசி சாப்பாடுலாம் வீணாக்குறாங்க எல்லாரும். அதனால இவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு இதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்ன இந்த நாள நீங்க என்னென்னலாம் இந்த வெயில்ல இருந்து என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறேன்னு சொல்லுங்க. எவ்வளோடி கஷ்டப்பா. நாங்க கஷ்டம், எங்க கஷ்டம்லாம் கேட்டா கடவுள் கூட எடுக்காது. வெளியே நிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் போய் உட்காந்து வந்து எடுக்குது களை. நம்ம கஷ்டத்தெல்லாம் எங்க குடும்பத்து கஷ்டத்தையே சொல்ல முடியாது. குடும்பத்து கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டங்க நீங்க உருவாக்கிட்டு நீங்க. ஆமா, வயல்ல வந்தோம்னா நாங்க 8 மணி நேரம் வேலை செய்யணும். காலையில 2-3 ஷிஃப்ட் வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு 6 மணி வரையிலும் வேலை. 6 மணி வரைக்கும் வேலை இருந்தா தான் எங்களுக்கு இந்த சம்பளம் கொடுப்பாங்க. நாங்க இவ்வளவு தூரம் போகணும், ரொம்ப தொலைவில எல்லாம் போகணும். விராலிமலைக்கு அங்கிட்டு 7 கிலோமீட்டர் நம்ம ஊர். விராலிமலைக்கு அங்கிட்டு 7 கிலோமீட்டர் நமக்கு ஊர் போனோம். ரொம்ப தொலைவிலன்னு சொல்லுவீங்க, 12 கிலோமீட்டர் தான். கிலோமீட்டர் இருந்தாலும் அங்க இருந்து விடியால 5:30 மணிக்கு கஞ்சி ஊத்திட்டு வரணும். நம்ம ஊருக்கு ஒரே ஒரு வண்டி தான் வரும், ஒரே ஒரு பஸ் தான் வரும். அந்த பஸ்ல வந்தாதான் திருப்பி 8:30 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ் இங்க இருந்து. ரொம்ப கஷ்டங்கப்பா, ரொம்ப கஷ்டங்க. கஷ்டத்தை நம்பித்தான் நாங்க இங்க வாரது. வேலை பிடிச்சு இந்த கஷ்டத்தை நம்பித்தான் நாங்க இங்க வாரது. பாத்தியா, கேட்டியா? ஒரு அரிசியை வந்து அவங்க எப்படி விளை வைக்கிறாங்கன்னா குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. மற்ற வேலைக்கெல்லாம் போறோம் வரோம் சரியா போயிடும். இந்த வேலையில வந்து அவங்க மழையில இருந்து பாதுகாக்கணும், வெயில்ல இருந்து பாதுகாக்கணும், புயல்ல இருந்து பாதுகாக்கணும். எல்லாமே அவங்க பாதுகாத்து வச்சுதான் உனக்கு அரிசியா கொண்டு வந்து நம்மள்ட்ட வந்து சேர்க்கிறாங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளாம் நிம்மதியா 3 நேரம் சாப்பிட முடியாது. சரியா? இப்ப புரியுதா அவங்களோட கஷ்டம் என்னன்னு? புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கிறியா? இனிமே சாப்பாடா என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, வயல்ல இறங்கி நீங்க வேலை பார்த்து இவ்வளவு எங்களுக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க. உண்மைதான். இன்னைக்கு உங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணுங்கிற என்னோட ஆசை. அதனால வீட்டுல இருந்தே சாப்பாடு சமைச்சு, இன்னைக்கு உழைப்பாளர் அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடணுங்கிறக்கா வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்து வந்தேன்.
நான் இனிமேட்டு நான் சோறு கொட்ட மாட்டேனே, உங்களை பார்த்தா பாவமா இருக்கேன். நல்லா பண்ண சொன்னீங்க. சோறு வீணாக்காம நம்மளால எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு மட்டும் சாப்பிடணும், சரியா? கீழே கொட்டக்கூடாது, சரியா? உங்க எல்லாரும் சாப்பாடு கொடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி எங்க எல்லாரும் சாப்பாடு தரீங்க. நீங்க உலகத்துக்கே சாப்பாடு தரீங்க. நீங்க உங்களுக்கு என்ன பண்ணி அதான் இந்த வெயில்ல உழைச்சி எல்லாருக்கும் சாப்பாடு தரீங்க. உங்க எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு தர எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரியா? நல்லா சாப்பிடுங்க வயிறார. பார்த்தீங்களா? இந்தாங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. இந்த வெயில்ல எப்படி நீங்க இவ்வளவு வேலை பார்க்குறீங்க? உண்மையுமே இந்த வயசான காலத்துல இவ்வளவு வேலை பார்க்க உண்மையான கஷ்டங்கிறத இப்ப கண்ணால பார்த்தேன். எல்லாரும் நீங்க இவ்வளவு தூரம் பண்றது உங்க எல்லாருக்கும் உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள் பாட்டி. இந்தாங்கக்கா, வாழ்த்துக்கள்க்கா. இந்தாங்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோங்க, சரியா? நல்லா இருக்கு. ஈரோடி வாழ சாமி. அதான் என் கண்ணை துறைங்க, அழாதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக தான். நீங்க எல்லாம் சந்தோஷமா இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்க்கறதுனால நாங்களாம் நிம்மதி அங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் இல்லைன்னா நாங்கெல்லாம் யாருமே கிடையாது. இந்த வெயில்ல நாங்க வேலை செஞ்சதுக்கு எங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தே சாமி. நல்லா இருக்கணும் எங்களுக்கு. எங்க வயிறு குழந்த மாதிரி உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நேரோடு நீங்க வாழ சாமி. என்ன கஷ்டம், யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் எப்பனாலும் சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது சாப்பாடுக்கு வழி இல்லை, ஒரு கஷ்டம் என்னால வேலை பார்க்க முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை என்னால முடியலனாலும் யார் எப்பனாலும் எதனாலும் சொல்லுங்க. எனக்கு மகனே தாயா, நல்ல உதவி நீங்க செய்யணும். நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி பாட்டி, சரியா? உடம்பு பார்த்துக்கோங்க. எல்லாம் ரொம்ப வேலை பார்த்து நீங்க டயர்ட் ஆயிராங்க. போயிட்டு வரட்டுமா எல்லாருக்கும்? ரொம்ப நன்றி.